கப்பல் கட்டும் தொழிற்சாலை குடியிருப்புல வடமாநில தொழிலாளர் உயிரிழந்தது தொடர்பான போராட்டத்துல வன்முறை வெடிச்சிருக்கு. இது குறித்து விரிவா பார்க்கலாம். திருவள்ளூர் மாவட்டம் காட்டுப்பள்ளியில் உள்ள கப்பல் கட்டும் தொழிற்சாலை குடியிருப்பில் வட மாநில தொழிலாளி ஒருவர் உயிரிழந்த நிலையில் அங்கு கலவரம் வெடித்தது. காட்டுப்பள்ளி தனியார் கப்பல் கட்டும் தொழிற்சாலையில் பணிபுரிந்த உத்தரப்பிரதேசத்தை சேர்ந்த அமரேஷ் பிரசாத் என்பவர் தொழிலாளர்களுக்கான குடியிருப்பின் மாடியிலிருந்து தவறி விழுந்து உயிரிழந்தார். இதனையடுத்து அங்கு திரண்ட 1000க்கும் மேற்பட்ட வட மாநில தொழிலாளர்கள் உயிரிழந்தவர்களின் குடும்பத்திற்கு இழப்பீடு கோரி போராட்டத்தில் ஈடுபட்டனர். போராட்டத்தில் ஈடுபட்ட தொழிலாளர்களுடன் பேச்சுவார்த்தை நடத்த முயன்ற போலீசார் மீதும் அவர்கள் கற்களை வீசி தாக்கியதால் அங்கு பெரும் பதற்றம் நிலவியது. போலீசார் மீது கற்களை வீசியவர்களை தடியடி நடத்தியும் கண்ணீர் புகை குண்டுகளை வீசியும் போலீசார் விரட்டி அடித்தனர். இதனால் அப்பகுதியே போர்க்களம் போல் காட்சியளித்தது. பதற்றத்தை தணிக்க காட்டுப்பள்ளியில் ஏராளமான போலீசார் குவிக்கப்பட்டதோடு 50க்கும் மேற்பட்ட வட மாநில தொழிலாளர்களை போலீசார் கைது செய்து விசாரணை மேற்கொண்டனர். நள்ளிரவுல ஜவுளி கடையோட மேற்கூரையை உடைச்சு உள்ள புகுந்த ஒருத்தர் தன்னோட கைவரிசைய காமிச்சிருக்காரு. அவர் என்ன செஞ்சார்னு நீங்களே பாருங்க. சேலத்தில் புதிதாக திறக்கப்பட்ட ஜவுளி கடையின் மேற்கூரையை உடைத்து உள்ளே சென்று 6.5 லட்சம் ரூபாய் பணம் கொள்ளையடிக்கப்பட்டுள்ளது. சேலம் 5 ரோடு பகுதியில் MS மணி என்பவர் புதிய ஜவுளி கடையை திறந்துள்ளார். நள்ளிரவில் கடையின் மேற்கூரையை உடைத்து உள்ளே நுழைந்த மர்ம நபர் ஒருவர் 6.5 லட்சம் ரூபாய் பணத்தை திருடி சென்றுள்ளார். இதுகுறித்து கடையின் உரிமையாளர் அளித்த புகாரின் அடிப்படையில் போலீசார் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். சம்பவம் தொடர்பாக CCTV காட்சிகள் வெளியாகியுள்ள நிலையில் அதில் பணம் வைக்கப்பட்டிருந்த ரேக்குகளை திறந்து பணத்தை பையில் போட்டு எடுத்து செல்வது பதிவாகியுள்ளது. சென்னையில ஹனி டிராப் மூலமா தொழிலதிபரை கடத்தி பணம் நகைய பறிச்ச கும்பல் போலீஸ் கிட்ட வசமா சிக்கியிருக்கு. ரொம்ப பரபரப்பா பேசப்பட்ட இந்த விவகாரம் குறித்து விரிவா பார்க்கலாம். சென்னை அரும்பாக்கத்துல ஹனி டிராப் மூலமா ரியல் எஸ்டேட் அதிபரை கடத்தி பணம் நகை பறித்த வழக்குல பெண் உட்பட 4 பேர் கைது செய்யப்பட்டிருக்காங்க. சென்னை அரும்பாக்கம் ரியல் எஸ்டேட் தொழில் செய்து வரும் முரளி என்பவருக்கு பூஜா என்ற பெண் ஃபேஸ்புக்கில் மெசேஜ் அனுப்பி இளம்பெண் ஒருவர் சாட் செஞ்சுருக்காங்க. ஒரு கட்டத்தில் அந்த பெண்ணை நேரில் சந்திக்க விரும்பிய முரளி அரும்பாக்கத்தில் இருக்க ஹோட்டலுக்கு போயிருக்கார். ஹோட்டல் அறையில் இருந்த அந்த இளம்பெண்ணோட முரளி இருக்கும் பொழுது அங்கு தன்னோட கூட்டாளிகளோட வந்த ஒருத்தர் நான் தான் அந்த பெண்ணினுடைய கணவர்னு கூறி முரளியை மிரட்டியிருக்காரு. தொடர்ந்து அந்த கும்பல் முரளி காரில் மகாபலிபுரத்துக்கு கடத்திட்டு போய் 9 சவரன் செயின், பிரேஸ்லெட், அப்புறம் கூகுள் பே மூலமா 20,000 ரூபாய் பணத்தையும் பறிச்சுட்டு போயிருக்காங்க. இது குறித்து முரளி அளித்த புகாரின் பேர்ல விசாரணை மேற்கொண்ட போலீசார் மலர்விழி என்கிற அந்த பெண்ணையும் கார்த்திக், பூபாலன், சுந்தரமூர்த்தி ஆகியோரையும் கைது செஞ்சிருக்காங்க. அவங்க கிட்ட போலீசார் தொடர்ந்து தீவிர விசாரணையும் நடத்திட்டு வராங்க. ஹைதராபாத்ல அதிவேகமா வந்த ஒரு கார் ஜவுளி கடைக்குள்ள புகுந்திருக்கு. என்ன நடந்ததுன்னு பார்க்கலாம்.
ஹைதராபாத்தில் ஓட்டுநரின் கட்டுப்பாட்டை இழந்த கார் ஜவுளி கடைக்குள் புகுந்த சிசிடிவி காட்சி வெளியாகி பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. தெலங்கானா மாநிலம் ஹைதராபாத் புறநகர் பகுதியான குத்பல்லாப்பூரில் அதிவேகமாக வந்த கார் ஒன்று கட்டுப்பாட்டை இழந்து ரெடிமேட் ஷோரூமுக்குள் புகுந்தது. பின்னர் காரை ஓட்டி வந்தவர் நிதானமாக ரிவர்ஸ் எடுத்து காருடன் அங்கிருந்து தப்பிச் சென்றுள்ளார். புகாரின் பேரில் வழக்கு பதிவு செய்துள்ள போலீசார் சிசிடிவி காட்சிகளை வைத்து விபத்தை ஏற்படுத்திய நபரை தீவிரமாக தேடி வருகின்றனர். ஆற்று வெள்ளத்துல சிக்கியவரை விமானப்படை வீரர்கள் ஹெலிகாப்டர் மூலமா பத்திரமா மீட்டிருக்காங்க. இந்த சம்பவம் எங்க நடந்ததுன்னு பார்க்கலாம் வாங்க. சத்தீஸ்கர் மாநிலம் சுக்மா மாவட்டம் சபரி ஆற்றில் வெள்ளத்தில் சிக்கியவரை விமானப்படை வீரர்கள் ஹெலிகாப்டர் மூலம் பத்திரமாக மீட்டனர். ஆற்றின் நடுவில் வெள்ளப்பெருக்கில் நிலைகொள்ள முடியாமல் தத்தளித்துக் கொண்டிருந்த நபரை விமானப்படை வீரர் பாதுகாப்பு கவசத்துடன் கயிறு கட்டி மீட்டார். அதன் பின்னர் அந்த நபருக்கு ஹெலிகாப்டரில் முதலுதவி சிகிச்சை அளிக்கப்பட்டது. பெங்களூர்ல செருப்புக்குள்ள இருந்த பாம்பு கடிச்சு ஒருத்தர் உயிரிழந்திருக்கார். இந்த சம்பவம் எல்லோரையும் அதிர்ச்சியடைய செஞ்சிருக்கு. பெங்களூருவைச் சேர்ந்த 41 வயது சாப்ட்வேர் இன்ஜினியரின் காலனிக்குள் ஒளிந்திருந்த பாம்பு கடித்ததில் அவர் பரிதாபமாக உயிரிழந்தார். மஞ்சு பிரகாஷ் என்ற அந்த இளைஞர் காலனியில் பதுங்கியிருந்த பாம்பு கடித்தபோது அவருக்கு உணர்வு தெரியவில்லை. ஏனெனில் ஒரு விபத்தில் காலில் உணர்வு இழப்பு ஏற்பட்டதால் அவரால் பாம்பு கடியை உணர முடியவில்லை. இறுதியில் அவர் வாயில் நுரை தள்ளியபடி படுக்கையில் இறந்து கிடந்துள்ளார். இச்சம்பவம் அப்பகுதியில் பெரும் சோகத்தை ஏற்படுத்தியுள்ளது. முன்விரோதத்துல அரிவாளை தூக்கின 3 சிறுவர்கள் 4 பேரை கொடூரமா வெட்டியிருக்காங்க. இதோட பின்னணி குறித்து விரிவா பார்க்கலாம். செரன் மகாதேவியில் சிறுவர்கள் உள்ளிட்ட 4 நபர்களை அரிவாளால் வெட்டிய 3 சிறுவர்கள் கைது செய்யப்பட்டுள்ளனர். நெல்லை மாவட்டம் செரன் மகாதேவியை சேர்ந்த சிறுவர்கள் 3 பேருக்கும் மற்றொரு தரப்பை சேர்ந்த சிறுவனுக்கும் முன்விரோதம் இருந்துள்ளது. சம்பவத்தன்று 3 சிறுவர்களில் ஒருவன் மற்றொரு தரப்பை சேர்ந்த சிறுவனின் தம்பியை அரிவாளால் வெட்டியுள்ளான். இதனை தட்டி கேட்ட ஆறுமுகம் சரவணன் அவரது மகனான 16 வயது சிறுவனையும் அரிவாளால் வெட்டிவிட்டு 3 சிறுவர்களும் தப்பி ஓடியுள்ளனர். தகவல் அறிந்த சேரன் மகாதேவி போலீசார் தப்பி ஓடிய 3 சிறுவர்களையும் கைது செய்தனர். வீட்டு வாசல்ல தூங்கிக்கிட்டு இருந்த நாயை ஒரு சிறுத்தை வேட்டையாடி இருக்கு. கூடலூர்ல நடந்த இந்த சம்பவத்தோட காட்சியை பார்க்கப்பவே ரொம்ப பதற்றமா இருக்கு. நீலகிரி மாவட்டம் கூடலூரில் வீட்டு வாசலில் உறங்கிக் கொண்டிருந்த நாயை சிறுத்தை கவ்வி சென்ற சம்பவம் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. கூடலூர் சுற்றுவட்டார பகுதிகளில் யானைகள், புலி, சிறுத்தை போன்ற வனவிலங்குகள் இரவு நேரங்களில் நடமாடி மக்களை அச்சுறுத்தி வருகிறது. இந்த நிலையில் மார்த்தோமா நகர் பகுதியில் ஜோசப் என்பவரது குடியிருப்புக்குள் நுழைந்த சிறுத்தை வீட்டு வாசலில் தூங்கிக் கொண்டிருந்த அவரது வளர்ப்பு நாயை வேட்டையாடி சென்றது. சிறுத்தை வேட்டையாடியதால் நாய் கதறி துடிக்கும் காட்சி சிசிடிவி கேமராவில் பதிவாகியுள்ளது. இருபத்து மாநில போலீசாரால தேடப்பட்டு வந்த சைபர் கொள்ளையர்களை புதுச்சேரி காவல்துறையினர் அதிரடியா கைது செஞ்சிருக்காங்க. கொள்ளையடிச்ச பணத்துல துபாய்க்கு இன்ப சுற்றுலா போனவங்கள் வசமா சிக்கியது எப்படி?
நண்பர்களோடு ஐக்கிய அரபு நாடுகளுக்கு ஜாலி ட்ரிப். ஐன் துபாய் சக்கரத்தின் பேக்டிராப்பில் சில பல செல்ஃபீஸ். ப்ளூ வாட்டர்ஸ் தீவில் உள்ள ரூஃப் டாப் ரெஸ்டோ பாரில் விடிய விடிய மது விருந்து. போலீசாரால் தேடப்பட்டு வந்த ஒரு சைபர் கொள்ளையன். 35 போலி நிறுவனங்கள், 2168 புகார்கள், 206 கோடி மோசடி என இந்த நபரின் பின்னணி அதிர்ச்சி அளிப்பதாக உள்ளது. பல மாநில காவல்துறையினரோடு கண்ணாமூச்சி ஆடிய கூட்டத்தை புதுச்சேரி போலீசார் அதிரடியாக கைது செய்தது எப்படி என்பதை தெரிந்து கொள்ள செய்தியாளர் அக்பர் அலியை விசாரணையில் களமிறக்கினோம். புதுச்சேரி பகுதியைச் சேர்ந்த பட்டதாரி இளைஞர் ஒருவருக்கு கடந்த வருடம் இணையதளம் மூலமாக ஒர்க் ஃப்ரம் ஹோம் வேலை கிடைத்துள்ளது. உங்களுடைய ஃப்ரீ டைமில் லாகின் செய்து வேலை செய்யலாம். அதன் பிறகு போர் அடித்தால் எப்போது வேண்டுமானாலும் லாக் அவுட் செய்து விடலாம் என அந்த நிறுவனத்தினர் அறிவித்துள்ளனர். ஆனால் 11 மாதங்கள் வேலை செய்தால் மொத்தமாக 7 லட்சம் உங்களுடைய சேலரி அக்கவுண்டில் கிரெடிட் செய்யப்படும் என நம்பிக்கை தெரிவித்துள்ளனர். அதன்படி அந்த இளைஞரும் 11 மாதங்கள் ஜாலியாக டேட்டா என்ட்ரி வேலையை செய்து வந்துள்ளார். ஆனால் டாஸ்கை கம்ப்ளீட் செய்வதற்கு சில நாட்கள் மட்டுமே எஞ்சி இருந்த நிலையில், நீங்கள் பெரிய தவறு செய்துவிட்டீர்கள், உங்களால் நிறுவனத்திற்கு மிகப்பெரிய நஷ்டம், அதன் காரணமாக இழப்பீடாக 4.5 லட்சம் பணம் கொடுக்க வேண்டும் என டிமாண்ட் வைத்துள்ளனர். அதோடு புதுச்சேரி இளைஞரை நம்ப வைப்பதற்காக அந்த சைபர் கிரைம் கும்பல் அவர் மீது டெல்லி காவல்துறையினர் FIR பதிவு செய்யப்பட்டிருப்பதை போன்ற ஒரு காப்பியையும் அனுப்பி அதிர வைத்திருக்கிறார்கள். போலீஸ் விசாரணைக்கு பயந்து அந்த வாலிபரும் ரூபாய் 4,68,000 செலுத்தியுள்ளார். ஆனால் அதன் பிறகும் விடாமல் தொடர்ந்து கூடுதலாக பணம் கேட்டு நச்சரித்துள்ளனர். இதனால் ஒரு கட்டத்தில் பொறுமை இழந்த பாதிக்கப்பட்ட நபர் புதுச்சேரி இணையவழி குற்றப்பிரிவில் புகார் அளித்துள்ளார். புதுச்சேரி சைபர் கிரைம் சீனியர் SP நித்யா ராதாகிருஷ்ணனின் உத்தரவின் பேரில் தனிப்படையினர் களத்தில் இறங்கி விசாரணையை தீவிரப்படுத்தியுள்ளனர். முதற்கட்டமாக மும்பையை சேர்ந்த சிவப்பா லக்ஷ்மண் பானே, உதயவான் நான போபடே ஆகிய இருவரை அதிரடியாக கைது செய்துள்ளனர். அவர்களிடம் மேற்கொள்ளப்பட்ட விசாரணையில் மேலும் பல திடுக்கிடும் உண்மைகள் வெளிவந்துள்ளது. இந்த கும்பல் இதேபோல வெவ்வேறு வேலைவாய்ப்போடு இந்தியா முழுவதும் 206 கோடி மோசடி செய்து பணம் பறித்துள்ளதை கண்டுபிடித்துள்ளனர். இவர்கள் மீது 2168 புகார்கள் இருப்பதும் 23 மாநில போலீசாரால் இவர்கள் தேடப்பட்டு வரும் குற்றவாளி என்பதையும் அறிந்து அதிர்ந்து போயிருக்கிறார்கள். அதோடு இந்த சைபர் கொள்ளை கூட்டத்தின் தலைவன் கன்குசரன் சிபரம் பணிகராகி மற்றும் அவரின் கூட்டாளி அபிஷேக் என்கிற ஜகத் நாயக் ஆகிய இருவரும் கொள்ளையடித்த பணத்தில் துபாய்க்கு ஜாலி ட்ரிப் சென்றுள்ளதும் புதுச்சேரி போலீசாருக்கு தெரிய வந்திருக்கிறது. அக்யூஸ்ட துபாய் போயிருக்கான், அதாவது அவன் ஒரு மாசம் ஊர் சுத்த, இந்த ஃப்ராட் எல்லாம் பண்ணிட்டு ஒரு மாசம் ஊர் சுத்த போயிருக்கான்னு தெரிஞ்சது. நாங்க ஒரு லுக் அவுட் சர்க்குலர் நாங்க ஓபன் பண்ணி வச்சிருந்தோம். பியூரோ ஆஃப் இமிகிரேஷன்ட்ட கொடுத்து அவங்க எங்களுக்கு அவன் துபாயில இருந்து இறங்கினோடனே எங்களுக்கு கால் பண்ணி சொன்னாங்க, இந்த மாதிரி 2 பேரும் வந்துட்டாங்க துபாயில இருந்து. அதுல இருந்து நாங்க புதுச்சேரி போலீஸ் உடனே அவனை போய் அரெஸ்ட் பண்ணி டிரான்சிட் ரிமாண்ட் வாங்கிட்டு புதுச்சேரிக்கு உடனே கொண்டு வந்துட்டாங்க. பிடிப்பட்டவர்களிடம் மேற்கொள்ளப்பட்ட விசாரணையில் அவர்கள் போலியாக 35 நிறுவனங்களை தொடங்கி ஒர்க் ஃப்ரம் ஹோம் வேலை தேடி வந்த அப்பாவி இளைஞர்களை ஏமாற்றி உள்ளது தெரிய வந்திருக்கிறது. அதோடு கடந்த 5 நாட்களில் மட்டும் இவர்களுடைய வங்கிக் கணக்கிலிருந்து 1.5 கோடி பண பரிவர்த்தனை செய்துள்ளனர். 3 மாதத்திற்கு ஒருமுறை இவர்களுடைய டிஜிட்டல் தடயங்கள் மற்றும் போலி நிறுவனங்கள் போன்ற அனைத்து விவரங்களையும் அளித்து வந்த காரணத்தால் காவல்துறையினரால் இவர்களை எளிதில் நெருங்க முடியாமல் போயிருப்பதும் விசாரணையில் தெரிய வந்திருக்கிறது. இந்த கும்பலிடமிருந்து 4,50,000 இழந்த புதுச்சேரி இளைஞரின் பணத்தை மீட்ட போலீசார் குற்றவாளிகள் 4 பேரையும் நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தி சிறையில் அடைத்துள்ளனர்.
ரூபாய் 200 கோடிக்கும் மேல் தொடர்புடையதாக இருப்பதால் தற்போது மத்திய அமலாக்கத்துறையினர் தானாகவே முன்வந்து இந்த வழக்கை கையில் எடுத்து விசாரிக்க உள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. மேலும் இந்த குற்றச்சாட்டில் கைது செய்யப்பட்டவர்களின் சொத்துக்களை முடக்கவும் நடவடிக்கை எடுத்து வருகின்றனர். இவர்கள் மும்பை மற்றும் ராஜஸ்தானை தலைமையிடமாக கொண்டு செயல்பட்டு வருவதும், துபாயில் அடிக்கடி ரகசிய மீட்டிங் நடத்தி சர்வதேச சைபர் கொள்ளையர்களுடனும் தொடர்பு வைத்திருப்பது தெரிய வந்திருக்கிறது. முழுமையான விசாரணைக்கு பிறகே இவர்களுக்கு வேறு எங்கெங்கு கிளைகள் உள்ளது, மொத்தமாக எவ்வளவு பணம் சுருட்டி உள்ளனர் என்பது தெரிய வரும். நெல்லை மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் தறிக்கெட்டி ஓடிய கார் அடுத்தடுத்து 3 வாகனங்கள் மீது மோதினதுனால பரபரப்பு ஏற்பட்டிருக்கு. அந்த காட்சிகளை பார்ப்போம். என்ன தண்ணி தண்ணி போதையா உத்தரகாண்ட் மாநிலத்தில் ரோட்ல போயிட்டு இருந்த சுகாதார அதிகாரிகளின் கார் மேல பாறை சரிந்து விழுந்திருக்கு. இந்த சம்பவத்தில் அதிகாரிகள் அதிர்ஷ்டவசமா உயிர் பிழைச்சிருக்காங்க. உத்தரகாண்ட் மாநிலத்தில் சாலையில் போயிட்டு இருந்த சுகாதார அதிகாரிகளுடைய கார் மேல மலை பாறை விழுந்ததுல காரினுடைய முன்பகுதி அப்பளம் போல நொறுங்கி இருக்கு. உத்தரகாண்ட் மாநிலத்தில் தொடர்ந்து கனமழை பெய்ஞ்சிட்டு வர நிலையில ஹல்த்வானி நைனிடால் சாலையில நிலச்சரிவின் காரணமா மலை பாறை ஒன்று உருண்டு சாலையில போயிட்டு இருந்த சுகாதாரத்துறை அதிகாரிகளுடைய கார் மீது விழுந்து கார் அப்பளம் போல நொறுங்கி இருக்கு. இதில் பயணம் செஞ்ச சுகாதார அதிகாரிகள் நூலிழையில அதிர்ஷ்டவசமா உயிர் தப்பியிருக்காங்க. தகவல் அறிஞ்சு வந்த மீட்பு படையினர் பாறையை அகற்றும் பணியிலையும் ஈடுபட்டிருக்காங்க. உத்தரப்பிரதேசத்துல ஸ்கூல்ல ஒரு மறைஞ்சிருந்து எல்லோருக்கும் அதிர்ச்சியை கொடுத்திருக்கு. உத்தரப்பிரதேச மாநிலம் பஸ்தி பகுதியில் இருக்கிற பள்ளியில பாம்பு ஒன்று மறைஞ்சிருக்கு. வகுப்பறையிலிருந்து பாம்பு சீரும் சத்தம் வெளியே வந்துட்டே இருந்த நிலையில இதனால அச்சமடைந்த ஆசிரியர்கள் மற்றும் மாணவர்கள் பாம்பு பிடி வீரருக்கு தகவல் கொடுத்து அவங்கள வரவழைச்சிருக்காங்க. பாம்பு பிடி வீரர் வந்து வகுப்பறையினுடைய தரையை தோண்டி பாம்பை பிடிக்க முயன்றிருக்காரு. இருந்தாலும் மண்ணுக்கு அடியில பாம்பு மறைஞ்சிருந்ததுனால சிரமம் ஏற்பட்டிருக்கு. அதுக்கப்புறமா தோண்டிய இடத்துல தண்ணீரை நிரப்பினது தொடர்ந்து மறைவிடத்திலிருந்து வெளியே வந்த பாம்பு பிடி வீரர் லாவகமா பிடிச்சிருக்காரு. காதலினுடைய செல்போன் பிஸியாவே இருந்ததுனால ஆத்திரமடைஞ்ச ஒரு இளைஞர் ஒட்டுமொத்த கிராமத்திற்கும் மின் இணைப்பை துண்டிச்சிருக்காரு. பீகார் மாநிலத்தில் இளைஞர் ஒருத்தர் தன்னோட காதலியினுடைய கிராமத்திற்கு செல்ற மின் இணைப்பை துண்டிச்ச நிகழ்வு சலசலப்பை ஏற்படுத்தி இருக்கு. தன்னோட காதலிக்கு அந்த இளைஞர் செல்போன்ல தொடர்பு கொண்டப்ப தொடர்ந்து பிஸினே வந்திருக்கு. இதனால ஆத்திரமடைஞ்ச அந்த இளைஞர் மின் கம்பத்து மேல ஏறி காதலியினுடைய கிராமத்திற்கு போற மின் விநியோகத்தை துண்டிச்சிருக்காரு. இது தொடர்பா வெளியாகி இருக்க வீடியோவில் மின் கம்பத்து மேல ஏறிய இளைஞர் கட்டரை கொண்டு மின்சார ஒயர்களை துண்டிக்கும் காட்சிகள் பதிவாகி இருக்கு. ஹிமாச்சல் பிரதேசத்தில் ஏற்பட்ட நிலச்சரிவில் ஒரு கட்டடம் அடியோட பெயர்ந்து விழுந்திருக்கு. அந்த காட்சிகளை பார்க்கலாம்.
ஹிமாச்சல் பிரதேச மாநிலம் குல்லு மாவட்டம் அனி பகுதியில் கனமழையால நிலச்சரிவு ஏற்பட்டிருக்கு. நிலச்சரிவு காரணமா அந்த பகுதியில் அமைஞ்சிருக்க கட்டிடம் ஒன்று அடியோட சாஞ்சு கீழே விழுந்திருக்கு. இந்த கட்டிடம் நீண்ட காலமாவே காலியா இருந்ததாகவும் இதனால உயிர் சேதம் எதுவும் ஏற்படலனோ அதிகாரிகள் தகவல் தெரிவிச்சிருக்காங்க.